வணக்கம். சொந்தமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு பல கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் பண்ணணுங்கிறது உங்க கனவா? கண்டிப்பா இருக்கும். ஆனா 2026ல பல லட்ச கோடிகளை தாண்டி வளரப்போற தமிழ்நாட்டோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா வெறும் ஆசை மட்டும் பத்தாது. அதுக்கான தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பத்திலே ஒரு சின்ன அதிர்ச்சி தரக்கூடிய உண்மையை சொல்றேன். 80%. ஆமாங்க, இன்னைக்கு புதுசா ஆரம்பிக்கப்படுற 100 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகள்ல 80 கம்பெனிகள் முதல் 3 வருஷத்திலேயே நஷ்டமாகி இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பிசினஸ் அப்படிங்கிற வார்த்தையே தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எனக்கு தான் சூப்பரா வீடு கட்ட தெரியுமே, அப்புறம் ஏனா ஃபெயில் ஆகணும் அப்படின்னு. அங்கதான் பிரச்சனையே. ஒரு நல்ல இன்ஜினியரா இருக்கிறது வேற, ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்கிறது வேற. ஒரு இன்ஜினியர் உறுதியான செவுறு கட்டுறதுலயும் கான்கிரீட் கலவையிலையும் மட்டும்தான் கவனம் செலுத்துவார். ஆனா ஒரு நல்ல சிஇஓ கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ், ஃபைனான்ஸ், அப்புறம் ஆட்களை எப்படி வேலை வாங்குறதுங்கிற மனிதவள நிர்வாகத்துல கவனம் செலுத்துவார். வெறும் செங்கல் சிமெண்ட் மட்டும் உங்களை காப்பாட்டாது. சரி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸை எப்படி ஒரு முறையான பிளானோட அணுகலாம்? முதல்ல பிசினஸோட 2 பக்கத்தை பத்தி பார்ப்போம். அப்புறம் களமிறங்குறதுக்கு முன் என்ன பண்ணணும், சைட்ல வளங்களை எப்படி நிர்வகிக்கணும், வேலை முடிஞ்சதும் கஸ்டமர் கூட எப்படி உறவை மெயின்டைன் பண்ணணும், கடைசியா இதையெல்லாம் சுலபமாக்க CMOS அப்படிங்கிற தொழில்நுட்பம் எப்படி உதவுதுன்னு வரிசையா பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax, and enjoy the video. Let's like, share, and subscribe to Connect and Build to be a part of our team. முதல்ல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸோட 2 பக்கத்தை பத்தி பார்த்துடலாம். சரியான திட்டமிடல் இல்லாம ஏதோ ஒரு நம்பிக்கையில மட்டும் களமிறங்கினா என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல பட்ஜெட் எகுரும். 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பேசிட்டு அது 60 லட்சமா மாறிச்சுன்னா அந்த மீதி 10 லட்சத்தை நீங்க உங்க சொந்த பாக்கெட்ல இருந்து தான் கொடுக்கணும். அடுத்து காலதாமதம். ஆட்கள் சரியா வராம 6 மாசத்துல முடிய வேண்டிய வேலை 1 வருஷம் இழுக்கும். இதுக்கு நடுவுல பல சைட் எடுத்தீங்கன்னா குவாலிட்டியை கண்காணிக்க முடியாம மொத்தமா உங்க பேரு கெட்டு போயிடும். ரொம்ப ரிஸ்க் இல்லையா? இதை எப்படி சரி பண்றது? ஒரு வீட்டை எப்படி அஸ்திவாரம், கட்டமைத்து, ஃபினிஷிங்னு படிப்படியா கட்டுறமோ அதே மாதிரி தான் இந்த பிசினஸையும் நம்ம அணுகணும். களமிறங்குறதுக்கு முந்திய மாதம், அதாவது மாசம் 0 அஸ்திவாரம் மாதிரி, 1லிருந்து 6 மாசம் வரைக்கும் கட்டமைப்பு, 7வது மாசத்துக்கு மேல ஃபினிஷிங். 2026க்கு பிறகு இது எல்லாத்துலயும் CMOS தொழில்நுட்பத்தை எப்படி இணைக்கிறதுன்னு இந்த டைம்லைன்ல நாம தெளிவா பார்க்கலாம். இப்போ அஸ்திவாரம், அதாவது களமிறங்குறதுக்கு முந்தைய கட்டம், ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பார்க்கலாம். உண்மைய சொல்லணும்னா சைட்ல செங்கல் விக்கிறதுக்கு முன்னாடியே உங்க வெற்றி உறுதியாயிடும். இதுதான் பிசினஸோட முதுகெலும்பு. கஸ்டமர் கேட்ட உடனே தோராயமா ஒரு ரேட் சொல்லவே கூடாது. ஒரு ஆணிக்கு எவ்வளோ செலவாகும்னு எக்ஸல்ல துல்லியமா BOQ, அதாவது பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் தயாரிக்கணும். அது மட்டும் இல்லாம 2026ல இருக்கிற CMDA, RERA சட்டங்கள், அப்ரூவல்ஸ், அப்புறம் ஆர்கிடெக்ட் வரைபடங்களை சரியா படிக்கிற திறன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா சைட் மற்றும் வளங்களின் மேலாண்மை, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள். அஸ்திவாரம் தோண்டும் போதுதான் உங்க பொறுமைக்கும் தலைமை பண்புக்கும் உண்மையான டெஸ்ட் ஆரம்பமாகுது. இந்த தொழில் வெறும் மெஷின்களை வச்சு நடக்கிறதில்ல, முழுக்க முழுக்க மனிதர்களை வச்சு நடக்கிறது. மேஸ்திரி, கொத்தனார்னு பல பேரோட ஈகோவை சமாளிச்சு வேலை வாங்கணும். அது மட்டுமா, சிமெண்ட், கம்பி இதெல்லாம் சரியான விலைக்கு பேரம் பேசி வாங்குறதும், சைட்ல எந்த மெட்டீரியலும் திருட்டு போகாம பாத்துக்கிறதும் ஒரு CEOவா உங்களுக்கான அன்றாட சவால்கள். இங்க நான் ஒரு முக்கியமான கொஞ்சம் கசப்பான உண்மைய சொல்லணும். கஸ்டமர் கொடுக்கிற அட்வான்ஸ் பணத்தை வச்சு உடனே ஒரு கார் வாங்கிடாதீங்க. ஏன்னா அது சைட்கான பணம், அடுத்த நாளுக்கான செங்கல், சிமெண்ட் வாங்குறதுக்கான பணம். உங்க ஆடம்பரத்துக்காக அந்த பணத்தை செலவு பண்ணீங்கன்னா பிசினஸ் அங்கேயே முடிஞ்சுதுன்னு அர்த்தம். சரி, இப்ப வீட்டை கட்டி முடிச்சாச்சு. அடுத்து என்ன? வேலை முடிஞ்ச பின்னாடி கஸ்டமர் கூட எப்படி உறவை மெயின்டைன் பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டை கட்டி சாவியை கொடுத்ததும் நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. ஆனா கிடையவே கிடையாது. சாவியை கொடுத்ததுக்கு அப்புறம் பிளம்பிங்ல ஒரு சின்ன லீக்னு கஸ்டமர் கூப்பிட்டா உடனே ஆட்கள் அனுப்பி சரி பண்ணி கொடுங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்த 10 கஸ்டமர்ஸ் கொண்டு வரும். ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தாங்க இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய மார்க்கெட்டிங். சாவியோடு சேர்த்து வீட்டின் பிளான், வாரண்டி கார்டுகள் எல்லாத்தையும் ஒரு ஃபைல்ல போட்டு முறையா ஒரு ஹேண்ட் ஓவர் டாக்குமெண்டா கொடுங்க. அது உங்களை ஒரு உண்மையான ப்ரொஃபஷனலா காட்டும். இறுதியா
இதையெல்லாம் சுலபமாக்கக்கூடிய CMOS தொழில்நுட்ப தீர்வு பத்தி பார்க்கலாம். நீங்க யோசிக்கலாம், இவ்ளோ விஷயங்களையும் நானே ஓராளா எப்படிங்க சமாளிக்கிறது அப்படின்னு. அங்கதான் கனெக்ட் அண்ட் பில்டோட CMOS அப்படிங்கிற டிஜிட்டல் மூல உங்களுக்கு உதவிக்கு வருது. இது ஒரு சாதாரண என்ஜினியரை அப்படியே ஒரு கார்ப்பரேட் சிஇஓவா மாத்தக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது. மணிக்கணக்கா உட்காந்து போடுற எஸ்டிமேஷனை வெறும் 10 நிமிஷத்துல போட்டுடலாம். லேபர், மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் மொபைல் மூலமாவே நேரடியா ட்ராக் பண்ணலாம். இதனால கஸ்டமர்ஸ் கிட்ட 100% வெளிப்படைத்தன்மை இருக்கும். அவங்க நம்பிக்கையும் முழுசா பெறலாம். குறிப்பா இதுல இருக்கிற நிரா அப்படிங்கிற AI அசிஸ்டன்ட் எந்த கட்டிட விதிகள் பத்தின சந்தேகமா இருந்தாலும் உடனே விலகிச் சொல்லிடும். கடைசியா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஒரு வெற்றிகரமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட அஸ்திவாரம் வெறும் செங்கலால ஆகுறது இல்லைங்க. அது உங்களுடைய அறிவு, உங்களோட நேர்மை, அப்புறம் நீங்க பயன்படுத்துற தொழில்நுட்பம், இதனால தான் உருவாக்கப்படுது. இதை ஒரே நாள்ல கத்துக்க முடியாது. அதனால ஒரு நல்ல கம்பெனில ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சு அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க சொந்த பிசினஸ தொடங்குங்க. இந்த அலசுல ஒரு முக்கியமான கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்க எந்த மனநிலையோட இந்த பிசினஸ்ல நுழைய போறீங்க? நீங்க வெறும் ஒரு வீட்டை கட்ட போறீங்களா, இல்ல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போறீங்களா? இந்த மாஸ்டர் கிளாஸ்ல நம்ம பார்த்த உத்திகளை உங்க பிசினஸ்ல கண்டிப்பா பயன்படுத்துங்க. உங்க சாம்ராஜ்யத்தை உறுதியா கட்டுங்க.